வணக்கம் மக்களே, this is Dashna from Petty Box. இப்போ நம்ம இருக்கிறது IELTS செக்மெண்ட்ல. நம்ம IELTS செக்மெண்ட்ல ஆல்ரெடி பேசிக் கொஸ்டின்ஸ், how to apply, how to prepare, IELTS ஓட listening and reading pattern, அதோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்டோட லிங்கை மேலே ஐ பட்டன்ல போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட போடுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது IELTS ஓட ரைட்டிங் பேட்டர்ன் பத்தி. IELTS ரைட்டிங்ல மொத்தம் 2 செக்மெண்ட் இருக்கு, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 ஜெனரலுக்கும் அகாடமிக்ஸுக்கும் வேறுபடும். அதே பார்ட் 2 வந்து 2 டைப்புக்குமே ஒரே பேட்டர்ன் தான். இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்க போறது 1 hour. For paper based exams you can use either pencil or pen. Pencil தான் என்னோட பர்சனல் சாய்ஸ். ரைட்டிங் பார்ட் 1ல ஜெனரல் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வரும். It can be formal, semi-formal or casual writing. இதோட வேர்ட் லிமிட் வந்து உங்களுக்கு 150 words. அதுக்குன்னு 200 words எழுதணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. 150 words இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ ensure you have 150 words. அதே அகாடமிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார் சார்ட்டோ, ஒரு பை சார்ட்டோ, ஒரு கிராஃப் அந்த மாதிரி கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுத சொல்லுவாங்க. இதுக்கும் 150 words தான் லிமிட். பார்ட் 2 essay writing. இதுக்கு வேர்ட் லிமிட் 250 words. 250 words கண்டிப்பா இருக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் இட் இஸ் 250 words, இதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம் கூட. இந்த செக்மெண்ட்ல நிறைய கொஸ்டின் டைப்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் டைப்ஸ் எல்லாத்தையும் பத்தியுமே பார்த்துடலாம். டைப் 1 ஒப்பீனியன் எஸ்ஸே, அதாவது ஒரு கொடுத்துருக்கிற பாயிண்ட்டுக்கு உங்களோட ஒப்பீனியன் எந்த அளவுக்கு நீங்க அக்ரியோ டிஸ்அக்ரியோ பண்றீங்க அப்படிங்கறத பத்தி எழுதுறது தான் ஒப்பீனியன் எஸ்ஸே. செகண்ட் ஒன் டிஸ்கஷன் டைப். டிஸ்கஷன் டைப் வந்து கொடுத்துருக்கிற டாபிக்ல 2 சைடோட வாதத்தையும் நீங்க பேசி உங்களோட ஒப்பீனியனை ஃபைனலா கொடுக்கலாம். மல்டி பார்ட் எஸ்ஸே அப்படின்னு ஒரு எஸ்ஸே டைப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷாப்பிங் எதுக்கு பாப்புலரா இருக்கு, என்னெல்லாம் இதுல எஃபெக்ட் ஆகுது, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுல நம்ம நிறைய ஃபேக்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எழுத முடியும். அதனால இது மல்டி பார்ட் எஸ்ஸே. மல்டி பார்ட் அண்ட் ஒப்பீனியன் எஸ்ஸே. இதுல வாட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு யூ டேக், உங்களோட ஒப்பீனியன் என்ன, எதை வந்து நீங்க பெனிஃபிட்டா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி வரும். இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் எழுதி நாம வந்து அதோட ஒப்பீனியனையும் சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் எஸ்ஸே. இதுல கொடுத்துருக்கிற டாபிக்ல இதர் உங்களை அட்வான்டேஜஸ் எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் எழுத சொல்லுவாங்க, இல்லாட்டையுமே ரெண்டையுமே எழுத சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எஸ்ஸே. இதுல கிவன் டாபிக் வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டா இல்ல ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட்டா அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் காஸ் ஆர் சொல்யூஷன் எஸ்ஸே. கொடுத்துருக்கிற ப்ராப்ளமோட காஸ் என்ன, இதுக்கு உங்களோட சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற கொஸ்டின். ஆன்சர் ஃபார்மேட் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர் ரைட்டிங்கை பார்க்கலாம். பார்ட் 1 ஜெனரல்ல எழுத போற லெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவர்வியூ, இந்த லெட்டர் எதுக்காக எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் அந்த லெட்டரோட ரீசனை ஃபுல்லா இன் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுற மாதிரி எழுதணும். இதுதான் ஆன்சர் ஃபார்மேட் ஃபார் பார்ட் 1 இன் ஜெனரல். ஆன்சர் ஃபார்மேட் ஃபார் அகாடமிக் வந்து சேம் அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எழுதணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு ஓவர்வியூ, நம்ம பார்க்க போற அந்த பை சார்ட்டோ பார் சார்ட்டோ இல்ல ஒரு கிராஃபோட சம்மரி மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டா நீங்க வந்து டீடைல்டா அதுல கொடுத்துருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸோ இல்ல அந்த கிராஃப் என்னத்தை டெபிக்ட் பண்றாங்க, இல்ல அந்த பை சார்ட்ல வந்து என்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்றாங்க அப்படிங்கறத டீடைல்டா டேட்டா பாயிண்ட்ஸோட எழுதுறது தான் தேர்ட் செக்மெண்டா எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார்மேட் ஃபார் யுவர் பார்ட் 1 இன் ரைட்டிங். பார்ட் 2 எஸ்ஸே ரைட்டிங்கோட ஆன்சர் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணி எழுதுங்க. கொஸ்டினை அப்படியே எழுதக்கூடாது, நீங்க அதை ரீஃப்ரேஸ் பண்ணினா வேற மாதிரி அதை கன்வே பண்ணி எழுதணும். இது என்ன கன்வே பண்ணும் எக்ஸாமினருக்கு அப்படின்னா, நீங்க கொஸ்டினை சரியா புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கன்வே ஆகும். ஸோ கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணி திருப்பி எழுதுறது தான் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் இங்கேயும் ஓவர்வியூ தான். ஓவர்வியூல வந்து திருப்பியும் நம்ம என்ன கன்வே பண்ண போறோம், என்ன மாதிரி ஒப்பீனியன்ல இந்த பர்டிகுலர் எஸ்ஸே எடுத்துட்டு போக போறோம், உங்களோட கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிற பிரீஃபா என்ன மாதிரி இந்த எஸ்ஸே இருக்க போகுதுன்னு எழுதுறது தான் செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் டீடைல்டா எழுதுறது நம்மளோட ஒப்பீனியன். இப்போ ஒரு ஒப்பீனியன் எஸ்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஒப்பீனியன் இருக்குன்னா, ஒப்பீனியன் 1 பத்தி டீடைல்டா ஒரு பேராகிராஃப், ஒப்பீனியன் 2 பத்தி டீடைல்டா ஒரு பேராகிராஃப், இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். உங்களால 250 வேர்ட்ஸையும் எழுத முடியும். லாஸ்டா சம்மரி எழுதுங்க. இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சம்மரி எழுதி அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ஆப்ஷன் என்னன்னு கேட்டா இந்த இடத்துல தான் உங்களோட ஒப்பீனியனையோ இல்ல உங்களோட டெசிஷனையோ நீங்க கன்வே பண்ண வேண்டிய இடம்.
how to prepare அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைய எழுதுகிற வேலை இருக்கும். இதே நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்லை ஒரு பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா ரைட்டிங் பண்ணுற வேலையே நம்மளுக்கு இருந்திருக்காது. ஸோ இதனால் டிரெக்டாக இப்போ எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எழுத ட்ரை பண்ணிங்கன்னா கை ரொம்ப வலிக்கும், நம்மளோட எண்ணங்களை ஸ்ட்ரெயிட்டாக பேப்பரில் வார்த்தையாக கொண்டு வரதுக்கும் கஷ்டப்படுவோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ஏதாவது ஒரு ஷோ இல்லை நீங்கள் படித்த ஒரு புக்கோட ரிவ்யூவை ஷார்ட்டாக எழுதுங்க, பேப்பரையும் பெண்ணையும் வச்சு எழுதுங்க. நீங்கள் தப்பாக எழுதினாலும் பரவாயில்ல, ஆனால் ஷோவையோ புக்கையோ மூடி வச்சுட்டு எழுதுங்க. ஸோ தட் உங்களோட தாட்ஸை உங்களால் எழுத முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் இப்போ இந்த எபிசோடோட சம்மரியை கூட வீடியோ முடித்த உடனே எழுதி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங், ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களோட டைப்பிங் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாஸ்ட் டைப்பிங்க்கு சீக்கிரமாக செட் ஆயிருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் 2க்கு தான் அதிக வெயிட்டேஜ். ஸோ கொடுத்துருக்கிற 1 hour 40 minutes ஃபார் பார்ட் 2, 20 minutes ஃபார் பார்ட் 1 அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த ஆர்டரில் தான் எழுதணும் அப்படின்னு கூட கிடையாது. உங்களுக்கு பார்ட் 2 ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பார்ட் 2 எழுதுங்க, பார்ட் 1 கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பார்ட் 1 எழுதுங்க. ரெண்டுத்துலையுமே டேக் யூர் ஃபர்ஸ்ட் 5 minutes டு பிளான் யுவர் எஸ்ஸே ஆர் யுவர் லெட்டர். என்ன எழுத போகிறோம், இந்தந்த பாயிண்ட்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம்னு ஷார்ட்டாக குட்டி பாயிண்ட்ஸ் எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பாயிண்ட்ஸை பற்றி யோசிக்க வேணாம் when you are writing your essay. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பார்ட்டாக உங்களோட லெட்டர் ஆர் எஸ்ஏயை பிரிச்சுட்டிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். Boys are most influenced by their fathers while girls are most influenced by their mothers. Do you agree or disagree? Use specific reason to support your answer. இதுதான் உங்களோட கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எடுத்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் அக்ரி பண்ண போறீங்களா இல்லை டிஸ்அக்ரி பண்ண போறீங்களா. அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க உங்களோட பிளானிங் டைம்ல. நெக்ஸ்ட் அக்ரி பண்ண போறீங்களோ டிஸ்அக்ரி பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான என்னெல்லாம் இன்சிடென்ட்ஸை வச்சு ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. இது உங்களோட டீடைல்டு பேரால வரப்போகுது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்மேட் தெரியும், 3 paragraphs வச்சு இருக்கணும். சிம்பிளா இதை ரீஃப்ரேஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா fathers influence the boys and the mothers influence the girls அப்படின்னு சிம்பிள் ரீஃப்ரேஸா வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டினை சிம்பிளா ரீஃப்ரேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அக்ரி பண்ண போறீங்களா இல்ல டிஸ்அக்ரி பண்ண போறீங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் பேரால எழுதிடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேரால என்ன பண்ணணும்னா fathers influence the boys அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு 2 எக்ஸாம்பிளோ இல்லை ஒரு 3 எக்ஸாம்பிளோ உங்களோட லைஃப் இன்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை போட்டு செகண்ட் பேராவை எழுதுங்க. தேர்ட் பேரால மதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபோர்த்தா சம்மரி ஆர் த கன்க்ளூஷன். இப்போ நம்ம மேலே சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு பாயிண்ட்ஸை கொலேட் பண்ணி ஒரு சம்மரி எழுதி நீங்கள் அக்ரி பண்ணதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனை அந்த லாஸ்ட் கன்க்ளூஷன் பேராகிராஃப்ல போட்டுடலாம். இதுல ரொம்ப முக்கியமானது டாபிக்கை விட்டு டைவர்ட் ஆகாதீங்க. எஸ்ஏயோட டாபிக் என்னவோ அதை சுத்தி மட்டும்தான் உங்களோட கருத்து இருக்கணும். நம்மளோட தாட்ஸை எழுதுறப்போ there is a chance that we get diverted onto a different content. அதை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டாபிக்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க எழுதியிருக்கிற கருத்து ரைட்டா தப்பா, நீங்க சொல்ல போற இன்ஃபர்மேஷன் கரெக்டா தப்பா அப்படின்னு இவாலுவேட் பண்றது கிடையாது இந்த எக்ஸாம். திஸ் இஸ் கோயிங் டு பியூர்லி இவாலுவேட் யுவர் கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும்தான். ஸோ உங்களோட இங்கிலீஷ் வேர்ட்ஸோ இல்லை நீங்க யூஸ் பண்ணியிருக்கிற கிராமரோ கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும்தான் நீங்க என்ஷூர் பண்ணணுமே ஒழிய நம்ம எழுத போற கருத்தை வச்சு அவங்க என்ன மாதிரி ஒப்பீனியன் எடுத்துப்பாங்க நம்மளை பத்தி அப்படிங்கிற தாட்ஸ் நம்மளுக்கு வேணாம். நம்ம எழுதுற ஆன்சர் கரெக்டா தப்பான்ற தாட்ஸும் நம்மளுக்கு வேணாம். They completely check how strong you are on your language skills. இங்கிலீஷ்ல நம்மளுக்கு சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் அப்படின்னு 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்க. that will help you score better. The last one is எந்த வேர்டையுமே 3 டைம்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சினானிம்ஸ் கற்றுக்கோங்க. ஒரு வேர்டை ரிப்பீட் பண்ணி எழுதுறப்போ வேற என்ன மாதிரி ஃப்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க. 3 times a word is not at all recommended. நீங்கள் 3 time 4 time ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட லாங்குவேஜோட ஸ்கோர் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ லேர்ன் சினானிம்ஸ். சிம்பிளாக கூகுளில் போய் தேடினீங்கன்னா நான் கொடுத்த எல்லா கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்லையும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கிறோம். இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எழுதி பழகுங்க. டெய்லி கொஞ்ச நேரம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. That's all about the writing. இப்போ நம்ம ரீகேப்பும் டிப்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கொஸ்டினை ப்ராப்பராக படிங்க. ரீட் த கொஸ்டின் கிளியர்லி. செகண்ட்,
அகாடமிக்கும் ஜென்ரலுக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கு. நீங்க என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த பேட்டர்னுக்கு ஏத்தாப்புல உங்களோட பார்ட் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாயிண்ட் 3, take at least 5 minutes for each part to plan your answers. அதாவது ஒரு 5 நிமிஷம் 2 செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியா டைம் எடுத்து நீங்க என்ன எழுத போறீங்க அப்படிங்கறத குட்டி குட்டி பாயிண்டா எழுதி வச்சுக்கோங்க. so that you can form your essay better. பாயிண்ட் 4, அதுக்குன்னு பிளானிங்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 5 minutes or less is more than enough. பாயிண்ட் 5, I suggest using pencil. ஏன்னா ஏதாவது தப்பா எழுதியிருக்கீங்க இல்லை திருத்தி எழுதணும்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு you can erase and rewrite. அதே பென்ல எழுதணும்னா கட் பண்ணி எழுதுவோம். This will show that we are lacking our language skills. Complete your part 1 in 20 minutes and part 2 in 40 minutes. Follow the 3 paragraph format, introduction and conclusion. இது ரெண்டுமே 50-50 words இருந்தா போறோம். நடுவுல எழுத போற number of paras which is the body of your essay or your letter has to be the main content. இதுல every paraவும் 70 words இருக்கிற மாதிரி எழுதுங்க. Next, use complex statements. Point number 9 is, a, and, the. இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எதுவுமே வேர்ட் கவுண்ட்ல கணக்கே ஆகாதுங்க. ஸோ ப்ளீஸ் இதை வந்து கணக்கு பண்ணி நான் 150 வேர்ட்ஸ் எழுதிட்டேன் 250 வேர்ட்ஸ் எழுதிட்டேன்னா கணக்கு சொல்ல வேண்டாம். The next one, do not use any words more than 3 times. எந்த வேர்ட்ஸையுமே obviously is, a, and எல்லாம் இல்லாம மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் 3 டைம்ஸுக்கு மேல ரிப்பீட்டே பண்ணாதீங்க. The final one, practice. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டுமே தான் இதுல வந்து எக்ஸல் ஆக முடியும், நல்ல ஸ்கோரும் எடுக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட டெக்னிக் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி ரைட்டிங் வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஸோ ப்ராக்டிஸ். That's it guys. Keep preparing, stay focused and prepare well, practice well. All the best for your IELTS exam. See you soon on the next video with the IELTS speaking pattern and how to crack it. This is Dashna signing off from Petty Box. இதுதான் நீங்கள் பெட்டி பாக்ஸை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட், குக்கிங், DIY, வெயிட் லாஸ் அப்படின்னா ஆல்ரெடி எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. இப்போ எல்லா வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். Thank you for subscribing us. Stay healthy and stay happy. Bye bye.